பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். திகையாதே, நான் உன் தேவன். ஒரு நாள் ஒரு இளம்பெண் தன் தகப்பனாரோடு தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் செல்ல வேண்டிய வழியில் அவள் அவ்வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென வானம் கருத்து பலத்த புயற்காற்று உண்டாயிற்று. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் பதற்றத்துடன் தன் தகப்பனாரை வினவினாள். காரை முன்னோக்கி ஓட்டி சென்று கொண்டே இரு என்று அவர் அமைதியாக பதிலளித்தார். இருள் சூழ்ந்து கொண்டிருந்த அவ்வேளையில் அவள் சற்று சிரமத்துடன் தொடர்ந்து தன் காரை முன்னோக்கி ஓட்டிக் கொண்டிருந்தாள். புயல் இன்னும் கடுமையாகிக் கொண்டிருந்ததால் அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த மற்ற பல வாகனங்கள் சாலையோரமாக நிறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன. புயற்காற்று இன்னும் அதிக விசையுடன் மோதியடித்தது. அவள் மீண்டும் தன் தகப்பனாரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். தொடர்ந்து காரை முன்னோக்கி ஓட்டிச் செல் என்றே அவரிடமிருந்து பதில் வந்தது. அவர்கள் சில அடி தூரம் சென்றபோது 18 சக்கர வாகனங்கள் கூட சாலையோரமாக நிறுத்தப்படுவதை அவள் கண்டாள். அவள் தன் தகப்பனாரிடம் நான் இப்போது காரை நிறுத்தத்தான் வேண்டும். முன்னாக உள்ளவைகளை என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. புயல் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது பாருங்கள். எல்லாரும் தங்கள் வாகனங்களை ஓரமாக நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று மிகுந்த பதற்றத்துடன் கூறினாள். அவளுடைய தகப்பனாரோ அப்போதும் மன அமைதியுடன் அவளிடம் சிரமங்களை கண்டு காரை நிறுத்திவிடாதே, தொடர்ந்து போய்கொண்டே இரு என்று உரைத்தார். இப்போது புயல் மிக கடுமையாயிற்று. ஆயினும் அவளோ தன் வாகனத்தை சாலையோரமாக நிறுத்திவிட முற்படாமல் தன் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து அதனை முன்னோக்கி ஓட்டிச் சென்று கொண்டே இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் அவளால் தனக்கு முன்னாக இருந்தவைகளை கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவர்கள் 2 மைல் தூரம் சென்ற பின்பு இதோ அவள் மீண்டும் அமைதியானதொரு சூழலில் உலர்ந்த தெளிவான நெடுஞ்சாலையில் இருந்தாள். சூரிய ஒளி மீண்டும் பிரகாசித்தது. அப்போது அவளுடைய தகப்பனார் அவளிடம் இப்போது நீ காரை சாலையோரமாக நிறுத்தி அதிலிருந்து இறங்கி சற்று நேரம் வெளியே நில் என்று உரைத்தார். அதற்கு அவள் இப்போது ஏன் நான் காரை நிறுத்த வேண்டும்? சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது சுமூகமாகிவிட்டதே என்றுரைக்க அவர் நீ காரில் இருந்து இறங்கி நின்று திரும்பிப்பார். வழியில் நேரிட்ட இடர்களின் நிமித்தம் மனம் தளர்ந்து போனவர்கள் தங்கள் பிரயாணத்தை நிறுத்திவிட்டதினால் அவர்களில் ஒருவரும் இப்பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேரவில்லை. அவர்கள் எல்லோரும் இன்னும் புயலில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இடர்களின் நிமித்தம் மனம் தளர்ந்து போகாமல் பயணத்தை தொடர்ந்த நீயோ இப்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். உன்னுடைய புயல் முடிந்துவிட்டது என்று புன்முறுவலுடன் கூறினார். அருமையான தேவ பிள்ளையே, விகற்பமான சூழ்நிலைகளின் நிமித்தம் உன்னை சுற்றிலும் உள்ள எல்லாரும் மனம் தளர்ந்து தங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடும். சபையில் பிரபலமானவர்களும் விசுவாசத்தில் மிக பலம் வாய்ந்தவர்களும் கூட தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடும். அவர்களை பார்த்து உன் இலக்கை நோக்கிய உன் பயணத்தை நீ நிறுத்தி விடாதே. உன் பயணத்திடையில் உண்டாகியிருக்கிற புயல் வெகு விரைவில் முடிந்துவிடும். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் ஊதிக்கும். உன் சோதனையின் நின்று நீ வெற்றிகரமாக வெளிவருவாய். அப்போது உன்னை போல் கடினமான சூழ்நிலைகளினூடாக சென்று கொண்டிருக்கிற மற்றவர்களை நீ திடப்படுத்துவாய். லூக்கா 22:31-32. அந்த இளம்பெண்ணின் இக்கட்டான சூழ்நிலையிலும் அவளுடைய தகப்பனார் அவளோடு கூட இருந்து அவளை வழிநடத்தி கொண்டிருந்தது போல நீ இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் உன் பரமபிதாவானவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவர் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 என்றுரைத்து உன்னை திடப்படுத்துகிறார். சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக திகைத்து நின்ற நமது ஜனங்களுக்கு புறப்பட்டு போங்கள் என்று கட்டளையிட்டு அவர்களுக்காக அச்சமுத்திரத்தையே வழியாக்கி அவர்களை வெற்றியுடன் அதனை கடந்து போக செய்தவர். யாத்திராகமம் 14:15, ஏசாயா 43:16. நீ அவரது சொல்லுக்கு கீழ்ப்படிவாயாகில் உனக்காகவும் அற்புதங்களை செய்வார். இச்சோதனை கட்டத்தின் முடிவில் மாபெரும் ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது. பெந்தெகோஸ்தே ஜூன் மாத
இளைஞர் பகுதி, தப்பிக்கொள்வதற்கான ஒரே வழி.